புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி வழக்கில் திடீர் திருப்பமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். ஏற்கனவே இந்த வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் பின்னணி என்னவாக இருக்கிறது? தற்போது இந்த வழக்கின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்கிற இந்த சைபர் மோசடியில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது. இதில் திடீர் திருப்பமாக தற்பொழுது வெறும் 4.5 லட்சம் ரூபாய் புகார் என்பது அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இதில் ஈடுபட்டவர்கள் பல 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது வெளியாகியிருக்கிறது. இதில் மூளையாக செயல்பட்ட 2 பேரை நேற்றைய தினம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் அவருடைய பல்வேறு பின்னணி தகவல்களும் எவ்வாறு இந்த மோசடி நடைபெற்றது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மும்பையை பூர்வீகமாக கொண்ட 2 நபர்கள் இதில் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சைபர் மோசடியை பொறுத்தவரையில் 4.5 லட்சம் ரூபாய் என்பது புகார் அளிக்கப்பட்ட சூழலில் அவருடைய வங்கி கணக்குகளில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை 120 கோடி என்பது முடக்கம் செய்யப்பட்டிருப்பது சைபர் கிரைம் போலீசாரால் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கை தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறை பரிந்துரை என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை என்பது அதிகரிக்கும் பட்சத்தில் அந்த மோசடியில் ஈடுபடக்கூடிய குறிப்பிட்ட தொகையின் அளவு மாறுபடும் பொழுது அது அமலாக்கத்துறைக்கு இயற்கையாகவே மாற்றப்படும். அந்த அடிப்படையில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கு மேல் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புகார் என்பது இருந்திருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை தானாக முன் வந்தோ அல்லது சட்ட ஒழுங்கு அந்த கையாளக்கூடிய போலீசார் அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையிலையும் இவங்க அந்த வழக்கை கையில் எடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தற்போது புதுச்சேரி போலீசார் கண்டுபிடித்த ஒரு வழக்கு என்பது பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அது குறித்த முழு விவரங்களை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா புதுச்சேரியை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல பகுதி நேர வேலையில் சேர்வதற்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது, ஆன்லைன் ஜாப்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனி அவர் அணுகுறாங்க. அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா 11 மாதம் நீங்கள் டைப்பிங் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு நாங்கள் சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில ஆன்லைன் டிஜிட்டல்லே சில டாக்குமெண்ட்ஸில் அவங்க கையெழுத்து போட சொல்கிறது. அதாவது இந்த டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், இந்த வேலைகளுக்கு இவ்வளோ பணம்னு சொல்லி. அந்த அடிப்படையில் அவர் பணத்தை கையெழுத்து போட வச்சு அவரிடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மாதம் பல்வேறு டைப்பிங் வேலையை கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் டைப் பண்ணுற வேலை போன்ற விஷயங்களை செஞ்சுருக்காங்க. ஆனால் மகேஷ்குமார் இதை நம்பி தொடர்ந்து இதை செய்யும் பொழுது கம்பெனியோட உங்களுடைய வேலை சரியா இல்லை, உங்களுடைய வேலை குறைபாடாக இருக்குது, அதனால் கம்பெனிக்கு இழப்பீடு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 4 லட்சம் ரூபா இழப்பீடாகவே மோசடி வாங்குறாங்க. ஆன்லைன் வர்த்தகம் மூலமாகவும் அதே போல் வங்கி கணக்குகள் மூலமாகவும் இந்த 4 லட்சம் பணம் பெறப்படுது. இது குறித்து மகேஷ்குமார் புதுச்சேரி காவல் சைபர் மோசடி பிரிவில் புகார் கொடுக்கிறார் சைபர் கிரைம் போலீஸ் கிட்ட. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடந்தபோது கடந்த மாதம் ஒரு 2 பேரை மும்பையில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் மூலமாக ஒரு 2 பேரை பிடிக்கிறாங்க. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இந்த வழக்கில் இந்த குறிப்பிட்ட மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க துபாய்க்கு சென்றிருக்காங்க. அவங்க கிட்ட போய் அவங்கள தான் நம்ம பிடிக்கணும் அப்படின்றத புதுச்சேரி போலீஸார் முடிவு செஞ்சு அவர்களை தேடி போகும்போது அவங்க துபாயில் இருக்காங்க. இதனை அடுத்து இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் அனைத்து விமான நிலையங்களுக்கும் வழங்கப்படுகிறது. துபாய் போன இவர்கள் 2 பேரும் மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பும் பொழுது அவங்கள துபாயில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை என்னன்னா இவங்க கொள்ளையடித்த பணத்தில் துபாயில் இவங்க உல்லாசமாக இருந்திருக்காங்க. அதற்கான புகைப்படங்களை காவல்துறை தரப்புலையும் அதே போன்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டதை வச்சு தற்போது அது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கொள்ளையடித்த பணத்தில் அவங்க துபாயில் இருந்து அது பெண் தொழிலோட உல்லாசமாக ஊர் சுற்றி பார்க்க போன்ற வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் தற்பொழுது வெளியாகி இருக்குது. இது ஒரு புறம் இருக்க இவர்கள் மும்பை ஏர்போர்ட் வந்தபோது பாண்டிச்சேரி போலீஸார் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க இந்த எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது பார்த்தோன்னா இந்த நபர்கள் அனைவருமே போலி ஆவணங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலமாக ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆட்களை வேலைக்கு எடுத்து அவங்கக்கிட்ட இந்த மோசடியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா மேலும் இவங்களை விசாரிக்கும் போது பல்வேறு பகீர் பின்னணியும் வந்திருக்குது. அதாவது என்னென்னா இவங்க இந்த கைது செய்யப்பட்ட இந்த 2 பேருமே இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் தேடக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்காங்க.
அதே போல் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வழக்குகள் என்பது புகார்கள் என்பது இவங்க மேலே இருக்குது. வழக்குகள் இல்லை, புகார்கள் இருக்குது. வெறும் புகார்கள் மட்டுமே தொடர்புடைய நபர்களாக இருந்த சூழலில் முதல் முறையாக வந்து புதுச்சேரி போலீஸார் தான் வந்து இவங்களை வந்து கைது செய்கிறாங்க. கைது செய்து இவர்களுடைய வங்கி கணக்குகளை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு 13 போலி வங்கி கணக்குகளில் வந்து 100க்கும் மேற்பட்ட கோடி கணக்கு, அதாவது சுமார் 128 கோடி ரூபாய் வந்து வங்கி கணக்கில் தற்பொழுது ஒரு 13 வங்கி கணக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வங்கி கணக்கில் கடந்த ஒரு 6 மாத டிரான்சாக்ஷனை மட்டும் பார்க்கும்போது 208 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க வங்கி கணக்கில் வந்தும் வெளியே போயும் இருக்கிறத கண்டுபிடிச்சி இவங்க பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க புதுச்சேரி போலீஸார். உடனடியாக வந்து அந்த 2 பேரிடம் பல்வேறு கட்ட விசாரணை நடத்திய போது ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் இது போன்று வேலைக்கு ஆட்களை எடுப்பது போன்று எடுத்து அவங்கள வந்து அவங்க வேலை சரியாக செய்யலாம், அவங்க தப்பாக செய்கிறாங்க, அதனால் அவங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த எஃப்ஐஆர் போடுறது, போலி சிபிஐ ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி பேச வைக்கிறது, போலீஸார் பேச வைக்கிறது, வக்கீல்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி பேச வைக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பல்வேறு கட்ட மோசடியில் தான் வந்து இவங்க ஈடுபட்டு இது போன்ற நபர்களை குறி வச்சு பணத்தை பறிச்சிருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இதில் மிகப்பெரிய அதிர்ச்சிகர விஷயம் என்னவென்றால் முதல் முறையாக இந்த 2 முக்கியமான சைபர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான். 223 மாநிலங்களை தேடப்பட்ட குற்றவாளிகள், 2000க்கும் மேற்பட்ட புகார்கள் இருக்கிறது. இது வந்து வெறும் 208 கோடி என்பது தற்போதைய விசாரணையில் தெரிந்திருக்குது. இந்த அமௌண்ட் என்பது இன்னும் பல ஆயிரம் கோடிகள் இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 7 பேரை கைது செய்வதற்கான விசாரணையை நடத்தி வருகிறார்கள் புதுச்சேரி போலீசார். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை பார்த்தோம் என்றால் வேலை இல்லாத பட்டதாரிகள், முதியோர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என பல்வேறு மாணவர்கள் என பல்வேறு தரப்பில் தினம் இந்த சைபர் மோசடி என்பது நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் போலீஸாருடைய இதுவாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மட்டுமே இது போன்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரி போலீஸாரை பொறுத்தவரையில் வெறும் 4.5 லட்சம் ரூபாய் புகார் அடிப்படையில் ஒரு விசாரணையை தொடங்கி தற்போது 200 கோடி ரூபாய் வரை தாண்டி அமலாக்கத்துறை வந்து விசாரிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் போய் முடிந்திருக்குது என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி மத்தியில். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.